ஒரு நல்ல வைஷ்ணவன் பெருமாள் கோயில் போய் சாமி கும்பிட்ற என்னங்க பட்டை நம்ம போடாம யாரையாச்சும் பார்த்துருக்கீங்களா? அந்த 2 அடையாளங்களை கொச்சைப்படுத்தின இந்த அயோக்கிய பையன் திருட்டு ராஸ்கல். இவெல்லாம் அமைச்சர். இந்த அமைச்சகத்துக்கு நம்ப இருக்கும். இவனுக்கு வனத்துறை அமைச்சர் கொடுத்திருப்பாங்க. இப்போ கல்வித்துறையிலிருந்து புடிங்கிட்டாங்க, வனத்துறை அமைச்சராக கொடுத்திருக்காங்க. இவர் மிருகங்களோட உடலுறவு கொள்ளக்கூடியவனவன், அதுக்காக அவனுக்கு வனத்துறை அமைச்சர் கொடுத்திருக்காங்களா? இப்படி பேசலாம்ல நம்ம? அயோக்கிய திருட்டுறவன். எவனாவது திமுக ஓட்டு போட்டால் அவன் பெற்ற தாயோடையும் உடன் பிறந்த சகோதரையும் உடலுறவு கொள்றதுக்கு சமமான செயல் அப்படின்னு குற்றச்சாட்டமா டேரிங்கா சொல்றேன். இதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல. பொன்முடி வீட்டில் அவன் பொண்டாட்டியோட எப்படி இருந்தான், பொன்முடி பையன் அவன் பொண்டாட்டியோட எப்படி இருந்தான், பொன்முடி பொண்ணு அவன் புருஷனோட எப்படி இருந்துச்சு சொல்லுவானா? பொன்முடி பொதுமேடையில் வந்து சொல்லுவானா? உன் இறை அடையாளத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய அயோக்கிய திருட்டு கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம். அந்த கூட்டத்துக்கு வாக்களிக்கிற ஒவ்வொரு ஹிந்துவும் தேச துரோகிகள், இன துரோகிகள். அவங்க அம்மாவை குறைசனம் காத்துட்டு இருப்பானமா? இந்துக்களை புண்படுத்தி விட்டது திமுக என்னைக்காச்சும் நம்ம பேசணும்னா திமுக வாரி சுற்றுவோம். நாங்கள் ஹிந்துக்கள் இல்லை, நாங்கள் வீர செய்வர்கள், நாங்கள் வீர வைணவர்கள் வசனம் பேசிட்டு இருந்தானோல, உங்களை தான் சொல்லியிருக்கான் பொன்முடி. இவர் சட்டமன்றத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும், அன்குவாலிஃபைடு பண்ண வேண்டும். சும்மா கட்சி பதவி, துணை பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? கட்சியில என்னமா அதிகாரம் இருக்கு? துரைமுருகன் பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் கிடையாது. எல்லா அதிகாரமும் உதயநிதி ஸ்டாலின் இருக்கு. அடுத்த கட்டமாக யார்கிட்ட அதிகாரம் இருக்கு? துர்கா மாட்ட இருக்கு. அடுத்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? சபரி சென்டர் இருக்கு. துணை பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீ அந்த பதவியை எடுத்துட்டா நீ பெரிய புடிங்கன்னு நினைச்சுப்பியா? நீ எம்எல்ஏ பதவியிலிருந்து மினிஸ்டர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணுமா? அவரை தூக்கி எறியணும், அடிப்படை உறுப்பினர்கள் தூக்கி எறியணும். இவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறானோமா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின கொச்சையா பேசின விஷயங்களுக்கு கட்சியில வச்சிருக்கலாமா? தூக்குவானோ, 3 மாசம் கழிச்சு சேர்ப்பானோ, திரும்ப அந்த ஆளுக்கு மேடை போட்டு கொடுப்பானோ, திரும்ப அந்த ஆளு போய் பேசுவான் அயோக்கியப்ப.